ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு நாங்கள் 3 பேர் இருக்கோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நாங்கள் விறகடுப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்க போகுது. நாங்கள் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டோம். எப்படியோ கொஞ்சம் நேரம் கழித்து பற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆயில் காஞ்ச உடனே, காஞ்சது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், வெங்காயத்தை அப்படியே நாங்கள் போட்டுட்டோம். கேமரா தான் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருக்குது, மிச்சப்படி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். விறகடுப்புங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இருந்தாலும் நாங்கள் நல்லா வதங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நாங்கள் வெங்காயத்தை வதக்கிக்கிட்டே இருக்கிறோம். இடையில அடுப்பு வேறு அமர்ந்து போச்சு. இப்போ நாங்கள் வெங்காயத்தை வதங்கியிருக்கிறது, அது ப்ரௌனிஷாக இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் தக்காளியை போடுறோம். தக்காளி போட்டு அவ்வளோதான். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நம்ம போட்டு நல்லா இதையும் வதக்கணும். இதுவும் கொஞ்சம் வேகிற ஸ்டேஜுக்கு இருக்கணும். என்னென்னா தக்காளி தண்ணி விடும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இடையில அடுப்பு வேறு ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. ஆன் பண்ணுறதுக்கு எங்கள் தம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டான். எப்படியோ கடைசியில் பல போராட்டத்துக்கு அப்புறம் பண்ணிட்டோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் மிளகா பொடி போட்டு கிண்டுறோம். அடுத்து எல்லாத்தையுமே போட்டு கிண்டி வச்சோம்னாக்கா, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தான் கிண்டுவோம். இதில் தனித்தனியாக போட்டு கிண்டுனா இன்னும் டேஸ்ட்டாக அள்ளும். அதனால் மிளகா பொடி போட்டு கிண்டிட்டோம். அடுத்தது உப்பு தேவையான அளவு, மிளகா பொடி தேவையான அளவு. இது 2யும் போட்டுனாலே போதுமானதே ஆகும். இதுக்கும் மேலே நீங்கள் வேறு ஏதாவது போடணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, நல்லா தக்காளி தண்ணி விடுறது தெரியுது. நம்ம இதுக்காக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், சேர்க்காமலேயும் இருந்துக்கலாம். தக்காளி இருந்ததை விட நாங்கள் எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தக்காளி இருந்ததை விட தண்ணி விடுது. நாங்கள் விறகு கஷ்டப்பட்டு பற்ற வச்சிட்ருக்கோம். அந்த இதை நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். பார்த்திங்களா, தக்காளி தண்ணி விட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா அந்த நேரத்தில் நல்லா குத்தி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா தண்ணி விடும். தக்காளி தொக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். நல்லா சுட இது பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே, ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் இப்போ சாப்பிட்றேன் நான். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்